வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷாந்தாஸ் கேக்ஸ். பல பேர் ரொம்ப நாளாக விரும்பி கேட்ட ஒரு ரெசிபி நான் இன்றைக்கி உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். எக்லெஸ் ரவா கேக். இந்த செமலினா கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இது 2.5 கப் ரவை எடுத்துருக்கிறேன், 1.5 கப் பால், இது 1 கப் தயிர், 1.5 கப் சுகர், 3/4 கப் எண்ணெய். இது வெஜிடபிள் ஆயில் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். நான் ரைஸ் பிரான் எப்போயுமே உபயோகப்படுத்துவேன். ஸோ இது ரைஸ் பிரான் ஆயில். மைதா மாவு 1/2 கப். மைதா மாவில் நீங்கள் இஷ்டம்னா பிளெயின் ஃப்ளார் உபயோகப்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா செல்ஃப் ரைசிங் ஃப்ளார் கூட நீங்கள் உபயோகப்படுத்தலாம். பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன், சோடா பைகார்பனேட் 1 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் நீங்கள் எடுக்கலாம். இதோடு எங்களுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் தேவைப்படும். ஸோ இதுக்கு நீங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் உபயோகப்படுத்தலாம். செரிஸ், டூட்டி ஃப்ரூட்டி, கேஷ்யூ நட்ஸ், ஆமண்ட்ஸ், எது வேணாலும், பிஸ்டாஷியோ எது வேணாலும் நீங்கள் இதில் சேர்க்கலாம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ இந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்படி ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் செமலினா போடலாம். முதல்ல ரவை, பால், யோகட், இதில் உப்பையும் சேர்த்துக்கலாம், வினிகர். இந்த கேக்குக்கு நான் ஹேண்ட் பீட்டை யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால் கஸ்டர்ட் சுகரை கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுக்க போகிறேன். கஸ்டர்ட் சுகரை இதில் போட்டுடலாம். இப்போ எண்ணெய் இதில் சேர்க்கணும். இந்த ரவை கேக்குக்கு ஐடியல் எசன்ஸ் ரோஸ் எசன்ஸ். 1.5 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்க்கணும். இந்த ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ ரோஸ் வாட்டர் இப்படி பாட்டில்ஸில் உங்களுக்கு கிடைக்கும், அப்படி இல்லைன்னா கேக் ஷாப்ஸில் சின்ன பாட்டில்ஸில் இருக்கும். ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பிளேட்டை போட்டு மூடி ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் சோக் பண்ண விடணும். இப்போ பாருங்கள், இதில் நான் செரிஸ் எடுத்துக்கிறேன். க்ரீன் கலர் செரிஸ் அண்ட் ரெட் செரிஸ். இது கொஞ்சம் ரைசின்ஸ், சுல்தானாஸ், எது வேணாலும் எடுக்கலாம். இது கொஞ்சம் ஆமண்ட் ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் கேஷ்யூ நட்ஸ் உபயோகப்படுத்தலாம். ஸோ இப்போ நான் இந்த 2 செரிஸையும் நல்லா சாப் பண்ணி எடுப்போம். இப்போ பாருங்கள், செரிஸ் சாப் பண்ணியாச்சு. இதை இப்போ கொஞ்சம் மாவு போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மாவு. இது எதனால் நாங்கள் போடுறோன்னா, இந்த ஃப்ரூட்ஸ் கேக்கில் அடியில் சிங்க் பண்ணாமல் இருக்கணும், கீழே போகாமல் இருக்கும். ஸோ இந்த செல்ஃப் ரைசிங் ஃப்ளார், பேக்கிங் பவுடர், சோடா பைகார்பனேட். சில சமயங்களில் சோடா பைகார்பனேட்டில் கட்டி இருக்கும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து சளிச்சு போடணும் கண்டிப்பாக. ஸோ இது செய்கிறப்பவே நீங்கள் ஓவனை ஆன் பண்ணிக்கலாம். 180 டிகிரிஸ் சென்டிகிரேட், அப்படி இல்லைன்னா 350 டிகிரிஸ் ஃபாரன்ஹைட். ஒரு 20 மினிட்ஸ் நல்லாவே ஊறி இருக்குது. கொஞ்சம் அந்த குவான்டிட்டியும் கூடின மாதிரி தெரியுது, ஏன்னா ரவை ஊறி இருக்குது நல்லா. ஸோ இதில் இப்போ இந்த ஃப்ரூட் மிக்ஸ்சர், அதாவது மாவு, பேக்கிங் பவுடர், சோடா பைகார்பனேட் அண்ட் மிக்ஸ்ட் ஃப்ரூட் எல்லாம் சேர்த்த கலவை, இதை நாங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே ஃபோல்டிங் பண்ணணும். கொஞ்சம் டப் பண்ணிடலாம். ஓவன் ஹீட் ஆகிட்டு இருக்குது. 180 டிகிரிஸ் சென்டிகிரேட்டில் நான் பேக் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் to 1 hour இது இருக்கும். பாருங்க, ரொம்ப அருமையாக பேக் ஆகியிருக்கு கேக். இதை நாங்கள் இதில் அப்படியே டர்ன் பண்ணிடுவோம்.
இதை அப்படியே நீங்கள் கூல் டவுன் பண்ண விடுங்க. கூல் டவுன் பண்ண விட்டுட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ஐசிங் இதில் போடலாம். ஸோ இது வந்து சிம்பிள் சிரப். இப்போ சிம்பிள் சிரப் வந்து எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வேறு எதுவுமே இல்லை, வெறும் சுகர் அண்ட் வாட்டர். அதை வந்து நீங்கள் சூடாக்கணும். சூடாக்கி ரொம்ப திக்காக போகும் வரையில் விடாதீங்க. ஓரளவு சூடாகின அப்புறம் இறக்கி ஆற வச்சு அதை வந்து நீங்கள் இந்த கேக்கில் அப்ளை பண்ணணும். ஏன்னா இது வந்து செமோலினா கேக்குன்னபடியாக கொஞ்சம் உள்ளே வந்து பட்டர் கேக் மாதிரி அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது. ஸோ அதனால தான் இந்த சிம்பிள் சிரப் நான் இதில் அப்ளை பண்ணுறேன். இந்த கேக் முழுவதும் சைட்ஸ்லேயும் மேலேயும் நல்லா நிறைய அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. இதில் பட்டர் ஐசிங் செய்து வச்சுருக்கேன். இதில் வந்து ரொம்ப குறைவாக தான் நான் பட்டர் ஐசிங் உபயோகப்படுத்த போகிறேன். ஏன்னா இப்போ எல்லாம் நிறைய பேர் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ், ஐசிங் போடாதீங்கன்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு கொஞ்சம் ஐசிங் போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் டெக்கரேட் பண்ணுறபடியா ரொம்ப லைட்டாக தான் நான் ஐசிங் போடுறேன். வெரி குவிக் அண்ட் சிம்பிள் கேக். பாருங்கள், ஆல்மண்ட்ஸ் அண்ட் பிஸ்டாஷியோஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அருமையான கேக், ரொம்ப சிம்பிள் ரெசிபி. எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் ரோஸ் ஃப்ளேவர் உபயோகப்படுத்தினதால வெளியிலையும் வந்து ரோஸ் கலர் உபயோகப்படுத்தியிருக்கிறேன். அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி லைட் மாவ் கலர் அண்ட் பிங்க் கலர் பட்டர்ஃப்ளைஸும் இதில் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். மீண்டும் இது போல் ஒரு அருமையான ஈஸியான கேக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். சாந்தாஸ் கேக்ஸை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.